அமெரிக்காவிற்கு வரி மூலமாக அழுத்தம் கொடுக்கும் நாடுகள் மீது கடுமையான வரி விதிப்பை மேற்கொள்ளப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த எச்சரிக்கையை டிரம்ப் குறிப்பிட்டுள்ள நாடுகளில் நம்ம இந்தியாவின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. சீனா, இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளை அதிக வரி விதிக்கும் நாடுகள் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நாடுகள் மீது நாங்கள் கூடுதல் வரிகளை விதிக்கப் போகிறோம். இந்த நாடுகள் பொதுவாக எங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நாடுகள். அவர்கள் தீங்கு விளைவிக்கிறார்கள் என்றாலும் தங்களுக்கு தேவையான, தங்கள் நாட்டிற்கு தேவையான செயலில் ஈடுபடுகிறார்கள். பிற நாடுகளின் பொருட்களுக்கு வரி விதித்து அதன் மூலம் வரக்கூடிய வருவாயை தங்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். அப்படித்தான் நாங்களும் பிற நாடுகளுக்கு, முக்கியமாக எங்களுக்கு கூடுதல் வரி விதிக்கும் நாடுகளுக்கு நாங்களும் கூடுதல் வரிகளை விதிப்போம். மற்ற நாடுகள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். சீனா ஒரு மிகப்பெரிய நாடு. அவர்கள் மற்ற நாடுகள் மீது மிக மிக அதிக வரியை அதிகமாக விதிக்கிறார்கள். இந்தியா, பிரேசில் மற்றும் பல நாடுகள் இதே போல கூடுதல் வரியை விதிக்கிறார்கள். எனவே அமெரிக்காவை முதலிடத்தில் கொண்டு வர நாமும் இனி வரியை விதிக்க வேண்டும். இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் மீது 100% வரி போடுவேன் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்து வருகிறார். டிரம்பின் எச்சரிக்கைக்கு பதிலடி தரும் விதமாக பிரதமர் மோடி தலைமையிலான டீம் முக்கியமாக சில திட்டங்களை வகுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு பயங்கரமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். டாலர் வர்த்தகத்திலிருந்து வெளியேற நினைத்தால், டாலர் வர்த்தகத்தை குறைத்தால் 100% வரி விதிப்பை மேற்கொள்வோம் என்று அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல டாலர் வர்த்தகத்தையும் தாண்டி இந்தியாவின் வரி விதிப்பு முறையை காரணம் காட்டி இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் மீது 20% கூடுதல் வரியை விதிக்கவும் ட்ரம்ப் முயல்வார் என கூறப்படுகிறது. ஏற்கனவே கனடா, மெக்சிகோ மீது அவர் விதிக்கும் 20% வரி இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. மேலும் சீனா மீதான வரியை அடுத்த வாரம் அவர் அறிவிப்பார். அதன் பின்பு இந்தியா மீதான வரியை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை சமாளிக்க இந்தியா ஒரு அஸ்திரத்தை கையில் எடுக்க முடிவு செய்துள்ளதாம். அமெரிக்காவின் பொருட்களுக்கான வரியை குறைக்க ஆலோசனை செய்து வருகிறார்கள். அமெரிக்காவிலிருந்து கூடுதல் பொருட்களை இறக்குமதி செய்ய இந்தியா முடிவு செய்துள்ளதாம். சோயாபீன், பால், வாகனங்கள், மருத்துவ கருவிகள் மற்றும் விமானங்கள், எலக்ட்ரானிக்ஸ், ஹைடெக் இயந்திரங்கள், ஜவுளி உள்ளிட்ட துறைகளில் அமெரிக்காவிடமிருந்து அதிகமான பொருட்களை வாங்குவது குறித்து இந்தியா பரிசீலிக்கலாம் என கூறப்படுகிறது. ரசாயனங்கள் கொள்முதலை இந்தியா அமெரிக்காவிடமிருந்து அதிகம் மேற்கொள்ளும் என கூறப்படுகிறது. அதோடு டாலர் வர்த்தகத்தை விட்டு மாற வேண்டாம் என்று இந்தியா மீண்டும் உறுதியளிக்கும் என்கிறார்கள். ஏற்கனவே டாலரில் வர்த்தகம் செய்யவே விரும்புவதாகவும், பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வருவதில் ஆதரவு இல்லை என்றும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இந்தியா தகவல் அனுப்பியுள்ளதாம். அதிகாரப்பூர்வமற்ற ஆலோசனைகளில் பிரிக்ஸ் நாடுகளிடம் இந்தியா இந்த தகவலை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் இந்த முடிவு அமெரிக்காவிற்கு சாதகமாக மாறியுள்ளது. டாலர் வர்த்தகத்தை எதிர்க்கும் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கு இந்தியாவின் இந்த முடிவு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. ஆனாலும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்கா தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியா மீண்டும் அமெரிக்காவை சமாதானம் செய்யும் கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் விரைவில் சந்திக்கப் போவதாக தகவல் வெளியாகி வரும் சூழலில் இத்தகைய கருத்தை ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருக்கிறார். முன்னதாக அமெரிக்க அதிபருடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி அவருடன் இணைந்து செயல்படுவது குறித்து, இரண்டு தரப்பும் உறவுகளை மேலும் மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசித்திருக்கிறார். இந்த உரையாடல் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், இந்திய பிரதமர் மோடி அடுத்த மாதம் வெள்ளை மாளிகை வருகை தர வாய்ப்புள்ளது என்று பேசியிருக்கிறார். இதனால் இரண்டு தலைவர்களும் சந்திக்கப் போவது உறுதியாகியுள்ள நிலையில் ட்ரம்ப் இப்படி சொல்லியிருப்பது அடுத்தடுத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.